எபிரேயர் 4 ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கேதுவான வாக்குத்தத்தம் நமக்குண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலகத் தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்தினாலே ஆணையிட்டேன் என்றார். மேலும் தேவன் தம்முடைய கிரியைகளையெல்லாம் முடித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று 7ஆம் நாளை குறித்து ஓரிடத்தில் சொல்லியிருக்கிறார். அன்றியும் அவர் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்றும் அந்த இடத்தில் தானே சொல்லியிருக்கிறார். ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாய் இருக்கிறபடியினாலும் சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசிக்காமல் போனபடியினாலும் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று வெகு காலத்திற்கு பின்பு தாவீதின் சங்கீதத்திலே சொல்லியிருக்கிறபடி இன்று என்று சொல்லுவதினாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்குட்படுத்தி இருந்ததால் பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லி இருக்க மாட்டாரே. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதாய் இருக்கிறது. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். ஆகையால் அந்த திருஷ்டாந்தரத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாததினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாய் இருக்க கடவோம். தேவனுடைய வார்த்தையாவனது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்கப்படாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நாம் இரத்தத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசனத்தின் அண்டையிலே சேர கடவோம். செபம். கிருபையாய் நேசிக்கிறதா நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எபிரேயர் 4வது அதிகாரத்தை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எங்களுக்குள் காணப்படுகிறதான அநேக தடுமாற்றங்கள், போராட்டங்கள், கவலைகள், பாரங்கள், மன அழுத்தங்கள் யாவும் இயேசுவின் நாமத்திலே விழுக்கும்படியாய் செபிக்கிறோம். எங்களுடைய குறைகள், குற்றங்கள், மீறுதல்கள், பாவங்கள் யாவையும் கர்த்தர் மன்னிக்கும்படியாய் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள், போகிற வருகிற பிரயாணங்கள், அவர்களுடைய தேவைகள் யாவையும் கர்த்தர் பொறுப்பெடுத்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம். அற்புதத்தின் தேவன் ஒவ்வொருவரையும் ஆச்சரியமாய் அதிசயமாய் வழிநடத்தும். பலவீனத்திலே கர்த்தருடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன வார்த்தையின்படியாக இந்த பலவீனம் எங்களை விட்டு நீங்கும்படி செய்யும். நீதியின் தேவன் நீரே ஆளுகை செய்யும். விசேஷித்த ஞானத்தினால நிரப்பும். பொல்லாத ஆவியின் கிரிகளுக்கு நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். பிசாசின் தந்திரங்களுக்கு கர்த்தர் எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். மன சோர்வுகள், கவலைகள், பாரங்கள், மன அழுத்தங்கள், பொல்லாத வியாதிகள், கொடிய நோய்கள் இயேசுவின் நாமத்திலே விலகும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவர், ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமை விளங்க பண்ணுகிறவர்,
பலவீனங்களிலே கர்த்தருடைய பலன் பூரணமாய் விளங்கும்படி செய்யும். ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாக பொல்லாதாவின் கிரிகளுக்கு நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தினாலே கடன் பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் செபிக்கிறோம். கடன் பார கட்டுகளிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்கும். குடும்பங்களிலே சமாதானத்தை கட்டளையிடும். அவர்கள் மீதம் எடுக்கத்தக்கதாக அவர்களுடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். வீண் செலவுகளுக்கு நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். சோர்ந்து போன ஒவ்வொரு இருதயங்களையும் கர்த்தரே பலப்படுத்தும். விசேஷித்த ஞானத்தினால நிரப்பும். நீரே ஆளுகை செய்யும். அதிசயத்தின் தேவன் ஆச்சரியமாய் வழிநடத்தும். குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையால் நிறைவாக்கப்படும்படியாய் செபிக்கிறோம். ஒவ்வொரு தேவைகளுக்காய் காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் செபிக்கிறோம். அவர்களுடைய தேவைகள் யாவையும் கர்த்தரே சந்திக்கும்படியாய் செபிக்கிறோம். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரிடத்தில் கேட்க கடவன் என்று சொன்ன வார்த்தையின்படியாக உம்முடைய வார்த்தையை ஒவ்வொருவருக்குள்ளும் கிரியை செய்யும்படியாய் செபிக்கிறோம். அற்புதத்தின் தேவன் ஆச்சரியமாய் வழிநடத்தும். நீதியின் தேவன் நீதியின் வலகரத்தால் எங்களை தாங்கி வழிநடத்தும். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொன்ன வார்த்தையின்படியாக வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம் என்று சொன்ன வார்த்தையின்படியாக நாங்கள் ஒவ்வொருவரும் உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அதை உறுதியாய் பற்றி கொண்டு விசுவாசத்திலே நாங்கள் இன்னும் பலப்பட எங்களுக்குள் காணப்படுகிற பலவீனங்கள் தடுமாற்றங்கள் விலகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதங்களும் வாய்க்காதே போகும்படி செய்யும். நீதியின் தேவன் நீர் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆளுகை செய்யும். உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாய் ஒவ்வொருவரையும் சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வழிநடத்தும். ஜெபிக்க விடாதபடிக்கு அநேக தடைகள், போராட்டங்கள், தடுமாற்றங்கள், பொல்லாத ஆவியின் கிரியைகள், நிந்தையான பேச்சுகளுக்கு நீர் எங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் ஒவ்வொருவரையும் சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வழிநடத்தும். ஒவ்வொருவருடைய பிரயாணத்திலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து பாதுகாத்து வழி நடத்தட்டும். எல்லா ஆபத்துகளுக்கும் விபத்துகளுக்கும் எல்லா பொல்லாங்கும் இடுக்கண்களுக்கும் கர்த்தர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். முன்னோருடைய சாப கட்டுகளுக்கு நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். ஒவ்வொருவரையும் நீரே ஆளுகை செய்யும். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன்.